إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم. كل عبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناكم سرا وعلانية من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாலை நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவிரி கிளையின் சார்பாக ஹய்யா அலஸ் ஸலா என்று செயல் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சிகளில் நாம் எல்லாம் இங்கு பங்கெடுத்துள்ளோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இறைவழியில் செலவிடுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். வல்ல நாயகன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் ஒரு வசனத்தில் இந்த பொருளாதாரத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்ற பொழுது, அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எவ்வித பேரமோ எவ்வித நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் நான் சொன்ன கட்டளையாக இருக்கக்கூடிய தொழுகைகளை முறையாக பேணிக் கொள்வார்கள். அவர்கள் தொழுகையை மட்டும் பேணிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள். எப்படி செலவு செய்வார்கள் தெரியுமா? வெளிப்படையாக செலவு செய்வாங்க. அது மட்டுமா, மற்றொரு முறை என்ன, அந்தரங்கமாக செலவு செய்வார்கள். நம்பிக்கை கொண்ட அடியார்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இப்படி சொல்லி காட்டுறான். மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், உங்களுக்கான மரணம் உங்களை சந்திக்கின்ற அந்த நொடி இருக்க, அந்த நொடி வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவிட்டு விடுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை நாம் இந்த மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்ததன் மூலமாக அவர்கள் இந்த நல்ல உபதேசங்களை எல்லாம் பெறாமல் தன்னுடைய மனோச்சியின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த அடிப்படையில் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால், அந்த மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதர்களிடத்துல எப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைப்பானோ அதை போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருட்செல்வங்களை கொடுத்து அந்த அருட்செல்வங்களின் மூலமாக அந்த மனிதன் இறைவழியில் செலவழிக்காமல் அவன் இறந்து போய் விட்டதற்கு அப்புறம் மறுமையில் அல்லாஹின் இடத்தில் அவன் உரையாடக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லுவான்? வியாக்கியானம் பேசுவான். மனிதர்களை அதிகம் வியாக்கியானம் பேசக்கூடிய நபர்களாக பார்க்கிறோமா இல்லையா? எதற்கெடுத்தாலும் தர்க்கம், எதற்கெடுத்தாலும் வியாக்கியானம். அதை மனிதர்களோடு மட்டுமல்லாமல்
படைத்த எஜமானத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அந்த மனிதன் பேசுறான். எப்படி பேசுறான்? ரப்பி லவுலா அசர்த்தனி இலாது கரீப், இறைவா சிறிது காலம் அவகாசம் எனக்கு அளித்திருக்க கூடாதா? சொல்லிவிட்டு சொல்றான், நான் உன்னுடைய பாதையில் எப்படி நான் தான தர்மங்களை மாறி வழங்கி இருப்பேன் என்பது உனக்கு தெரியும் என்று எப்ப சொல்லுவான்? உயிரோடு இருக்கிற நேரத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் மறந்து விட்டு செத்ததற்கு அப்புறம் மரணத்திற்கு பிறகு படைத்த வல்லோரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போனான். எப்படி அல்லாஹ்விடத்துல சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும்? படைத்த இறைவனை மறந்து விட்டு இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதை பார்க்கணும். இப்படி ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மேலும் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான். எப்படி என்று சொன்னால், وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி பல்வேறு விதமான வசனங்களை அடுக்கிக் கொண்டே போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அதிகமான வசனங்களின் மூலமாக நமக்கு அறிவுரைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. வேறு எப்படி எல்லாம் சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டதை பத்தி, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினான். தமது செல்வங்களை படைத்த இறைவனுக்காக இறைவனுடைய பாதையில் அள்ளி தெளிக்கக்கூடிய நபர்களுக்கு, மனிதர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், என்ன உதாரணமா? ஒரு வித்து, ஒரு விதை பூமியின் மீது தூவப்படுகிறது. தூவப்பட்ட மாத்திரத்தில் அந்த ஒற்றை விதையானது இந்த பூமியில் ஊர்வனவாக இருக்கக்கூடிய பூச்சிகளோ எறும்புகளோ அரிக்காமல், இந்த மண்கள் எல்லாம் திங்காமல், அது போட்ட மாத்திரத்தில் அது தன்னுடைய உயிரை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த ஒரே ஒரு வித்தின் மூலமாக ஒரு உயரமான மரமோ அல்லது செடியாகவோ அல்லது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு தானியங்களாகவோ மாறக்கூடிய நேரத்துல ஒத்த விதை அது வளர்ந்ததற்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமான கிளைகளின் மூலமாக மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு தின்பண்டங்களாக மாறுகிறது. அப்படி மாறக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 100 தானியங்கள் கொண்ட ஒரு விதையாக எப்படி மாறுகிறதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கணக்குல எப்படிதான் எடுத்துப்போம்? அல்லாஹ் அதை 100ஆகவும் 700ஆகவும் 7000ஆகவோ 7 லட்சமாகவோ கோடியாகவோ அல்லாஹ்வுடைய என்னவோ அந்த அளவிற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மையை நமக்கு பதிவேற்றம் செய்கிறான் என்று வல்ல நாயகன் தன்னுடைய திருமறையில் சொல்றதை பார்க்கணும். இதுவெல்லாம் ஒரு செயல் இருந்தாலும் இதுல முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தை நாம் எப்படி அணுகணும், இந்த உலகத்தை எப்படி அணுகணுமோ அந்த அடிப்படையில் நாம் அணுகினால் மட்டும்தான் நான் மேற்கூறிய வசனங்களுக்கு ஒரு உதாரணம் புரியும். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தன்னுடைய திருமறையில் 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகம் அற்பமானது என்பது எப்படி தெல்ல தெளிவாக சொல்ற மாதிரி, மனிதர்களுக்கு நாம் இந்த உலகத்தை கவர்ச்சியாக ஆக்கி இருக்கிறோம். எப்படி ஆக்கி இருக்கிறோம்? பார்ப்பதையெல்லாம் அடைந்து விட வேண்டும்,
இருப்பதையெல்லாம் எனக்குரியதாக மாறிவிட வேண்டும், இருக்கக்கூடிய செல்வங்களுக்கு அதிபதியாக நான் ஆகியிருக்க கூடாதா என்று சொல்லும் அளவிற்கு மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் பக்கமே நீளக்கூடியதை பார்க்கணும். அதுல எது எதுவெல்லாம் முதன்மையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி, இந்த உலகத்தில் பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதன் மூலியமாக கவரக்கூடிய ஒரு பொருளாக பெண்களை நாம் படைத்திருக்கிறோம். முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்றான். வேறு என்ன சொல்றான்? வல் பனீன, குழந்தை செல்வம் இருக்கா இல்லையா, அதுல பெருமை அடித்துக் கொள்வது. எனக்கு 2 பிள்ளை, எனக்கு 4 பிள்ளை, எனக்கு ஆண் பிள்ளை, பெயர் சொல்வதற்கென்று ஒரு வாரிசு என்று பெருமை எடுத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளின் மூலமாக இந்த அற்ப துன்யாவினுடைய இன்பத்திற்காக பெருமை அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேறு எதுவெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லா, வேறு எதுலதான் இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வெள்ளி குவியல்கள், தங்க புதையல்கள், வல் கைல் முசவ்வமத்தி வல் அன்ஆம் வல் ஹர்ஃபி ذلك متاع الحياة الدنيا. அது மட்டுமல்லப்பா, நீங்கள் தங்கங்களை போட்டி போட்டுக் கொண்டு நீங்கள் சேமித்து வைப்பீர்கள், வெள்ளி குவியல்களை நீங்கள் அள்ளி செல்வங்களாக அள்ளி தூக்கி வைத்து கொஞ்சுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் விலை நிலங்கள் இருக்க பிளாட்டுகள் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா பிளாட் பிசினஸ் எங்கதான் முடங்கி கிடக்கு. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய கைவசம் தான் ஏகப்பட்ட சொத்துகள் குமிந்து கிடக்குது. பேசுறத பாக்குறோமா இல்லையா? நம்ம ஆளுங்க சென்னையில எனக்கு 4 பில்டிங் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு 2 அபார்ட்மெண்ட் இருக்கு, லோக்கல் ஏரியால ஒரு 4-10-15 பிளாட் இருக்கு. அதெல்லாம் எதுக்குப்பா? 2000 வருஷம் வாழ போறியா? இல்ல அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒரு உத்தரவாத கருதல் பெற்று வாழ்ந்துட்டியா? ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிளாட்டா வித்து வித்து சாப்பிட்டு கொண்டு இந்த அற்ப துன்யாவோட உலகத்துல வாழ்வதற்கு வந்திருக்கிறியா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்ப செத்து போவோம், எப்ப இந்த உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்புகள் கூட மிஞ்சாத அளவிற்கு ஆகும் என்பது கூட தெரியாமல் செல்வத்தின் மீது நாட்டம் எப்படி மனுஷன் வச்சிருக்கிறான். பிளாட்டுகளை எங்கெல்லாம் துண்டு இடம் கிடைக்குதோ அது எனக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாமல் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அழகிய கால்நடைகள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வஹி இறங்கக்கூடிய நேரத்துல ஒட்டகங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல டெக்னாலஜி உலகத்துல நம்ம வாழ்றோம். மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான்? என் வீட்டுல இன்னைக்கு என்ன ஹைடெக்கான வாகனம் இறங்குகிறதோ அது எந்த கம்பெனியாக வேண்டாலும் இருக்கலாம், டாடா கம்பெனியா இருக்கலாம், டொயோட்டாவா இருக்கலாம், பென்ஸா இருக்கலாம், BMW-வா இருக்கலாம், ஆடியாக இருக்கலாம், லான்ஸ் போய்ஸா இருக்கலாம், என்னென்ன அந்த உலகத்தில் உள்ள என்ன மாடல் கார்களாக இருந்தாலும் அது என்னுடைய வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது எனக்கு எப்படி பேரின்பமாக இருக்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்க மத்தாவுல் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்விடத்துல எப்படிப்பட்டது என்று சொன்னால் அற்பமானது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடம்தான் அழகிய புகலிடம் உள்ளது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இடத்துல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பாருங்களேன். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லையா? அது மட்டுமல்லாமல் மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத் துன்யா லைபும் வலஹும் வஸீனத்தும் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத், விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமை எடுத்தலும் பொருள் செல்வத்தையும் அதிகமாக்கி கொள்வதும் ஆகியவையே உலக வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது.
இந்த உலகம் சொர்க்கத்திலும் சொர்க்கம் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றதை பார்க்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. எப்படி சொல்லித்தராங்கன்னு சொன்னா, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹுதிரத்து வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா ஃபயன்துர் கைஃப தஅலமூன். இந்த உலகம் இருக்க இனிமையானது, இந்த உலகம் இருக்கிறது பசுமையானது, பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு ரம்மியமாக அவ்வளவு இன்பமான வாழ்க்கை. கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாடி மேல் மாடி வைத்து கட்டி அதில் என்னென்னவெல்லாம் அழகு சாதன பொருட்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னோ எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அழகு பார்த்து மிச்சக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கிறான். என்ன பொறுப்பு? எனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அடியானாக இருக்கிறீங்களா, அல்லது உங்களது மன உச்சியின் பிரகாரம் இந்த உலகத்தில் செயல்படுகிறீர்களா என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வத்தக்கும் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அவ்வளவு ஃபித்னத்தை பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயம் இருக்கிறது. அந்த பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்துல முதலான குழப்பம் எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிச்சது? பெண்களுடைய விஷயத்துல தான். காரணத்தை பின் நிசாயி, அவர்களுடைய விஷயத்திலிருந்துதான் ஃபித்னா குழப்பமே ஆரம்பமானது. அதனால அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. சொல்ல சொல்ல படிப்பினை அவ்வளவு நிறைந்து இருக்கிறத பாருங்க. எப்படி நபி தோழர்கள் எல்லாம் பஞ்ச பராரிகளாக இருந்தாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சஹாபா பெருமக்கள் தான் வசதி படைத்தவர்களாக இருந்தாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆமிர் பின் லுஹை குலைத்தார் ஒப்பந்த நண்பரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் போர்ல கலந்து கொண்ட அம்ர் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அபு உபைதா பின் ஜர்ரா அவர்களை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களிடத்துல நீங்கள் ஜிஸ்யா வரியை நீங்கள் வசூல் செய்து கொண்டு நீங்கள் வாருங்கள், இஸ்லாம் அல்லாத மக்களிடத்துல அந்த வரி வசூலை செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்தாச்சு. வந்து என்ன ஆகுது? மதினாவை வந்து அடையக்கூடிய நேரமானது கரெக்டா ஃபஜர் டைம். அந்த சுபுஹினுடைய டயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வராங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் அனைவர்களும் ஒன்று கூடக்கூடிய நேரத்துல சந்தோஷ பெருமிதத்தோடு அப்படியே உலக இன்ப செல்வங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பதாக அப்படியே காட்சி அளிக்குது. குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேரி கழுதைகள், இன்ன பிற செல்வங்கள் எல்லாம் அப்படியே மூட்டை முடிச்சுகளாக எல்லாம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. சுபுஹ் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபர்களையும் கூப்பிட்டு அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அபு உபைதா பின் ஜர்ரா அவர்கள் பஹ்ரைனிலிருந்து ஜிஸ்யா வரியை மக்களுக்கு பிரித்து கொடுத்தும் அதாவது பிரிச்சு கொடுக்கறதுக்காக செல்வத்தை கொண்டு வந்ததை நீங்க கேள்விப்பட்டீங்க மாதிரி தருது. அதான் உங்களுடைய முகத்தில் சந்தோஷ இன்முகத்தை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்சாரிகளே, அப்படியா? ஆம் யா ரசூலுல்லாஹ். அப்ப சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு செய்தி உங்களுக்கு மகிழ்வை தரும் நிகழ்ச்சி நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று நான் ஒரு பொழுதும் நான் அஞ்சவே மாட்டேன். இவ்வளவு நிதி வந்துருச்சு இல்ல, உங்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்க போறேன். ஆனால் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்?
கணக்கு இல்லாம வாரி இறைச்சான் செல்வத்தை. பாக்குறோமா இல்லையா? எவ்வளவோ சம்பவங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். எந்த அளவுக்கு சொல்லலாம்? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடியவன், அவன் அவ்வளவு செல்வத்தை உடையவனாக இருந்தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார செலுத்து மிக்க ஒரு நபர் இருந்தான். அவன் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தவன் தான். அவ்வளவு செல்வம். எந்த அளவுக்கு செல்வம் என்று சொன்னால், இருக்கின்ற இப்பொழுது இந்த மேலக்காவரே எடுத்துக்கோமே, யாராவது ஒரு தொழிலதிபர் திடீர்னு தொழிலதிபர் ஆயிட்டாரு, கோடி கணக்குல வீடு கட்டிட்டாரு, 4-5 கார் நிக்குது. என்னப்பா அந்த ஒரு வேலையா போனேன், கிடைச்சிச்சு, என் பிள்ளையை ஏற்றி விட்டேன், இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் ஏற்றி விட்டேன், லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சிருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்புறமா நானும் 20 வருஷமா குவைத்துல இருந்தேனே, நான் 30 வருஷமா சவுதியில இருந்தேனே, என்னால முடியலையே. மனுஷன் நேத்து போனா இன்னைக்கு செல்வ செழிப்புல நிக்கிறானே, இவனை மாதிரி நம்ம ஆயிருக்க கூடாதா? மனுஷன் தானே, நினைப்போமா இல்லையா? அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, காரூனை பார்த்து அந்த காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து மக்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா, ஆஹா காரூன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இவனை போல நாம் இல்லாமல் ஆகிவிட்டோமே. ஒரு சில நல்லடியார்கள் சொன்னாங்க, ஏய் காரூனே, அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கி இருக்கிறான்ப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செல்வத்தை நீ செலவிட மறுக்கிறாய் என்று சொல்லக்கூடிய நேரத்துல காரூன் என்ன நம்ம செஞ்சான்? எதுவுமே சொல்ல, ஒரு விஷயத்த சொன்னான். அது என்ன விஷயம்? இங்க இருக்கக்கூடிய சபைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியுமா? காரூன் அந்த மக்களிடத்துல ஒரு செய்தியை சொன்னார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த செய்தி தெரியுங்களா? ஆண்கள் பெண்கள் ஏதாவது அந்த மக்கள் சொன்ன மாத்திரத்தில் என்ன சொன்னாங்க? நானே தான் அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்ன சொல்றான்? இது அல்லாஹ் எனக்கு வழங்கிய செல்வம் இல்லப்பா, இது நான் சம்பாதித்த என்னுடைய அறிவித்திறனின் மூலமாக நான் என்ன செஞ்சேன், எந்த பிசினஸ் செஞ்சா எப்படி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரியான யுக்தியை கையாண்டால் சம்பாத்தியத்தை பெருக்கலாம் என்று நான் யோசனை எடுத்தேன். நான் அறிவுத்திறனை வளர்த்துக் கொண்டேன். அதன் மூலியமாக செல்வம் எனக்கு கிடைத்தது என்று ஆணவம் கர்வம் எல்லாவற்றையும் சுமந்தவனாக நின்றான் காரணம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒட்டு மொத்தமா புடிச்சு இழுத்தான். பூமியில போட, மண்ணோடு மண்ணாக போ. செல்வம் அந்த அளவுக்கு கொளிச்சிச்சு, அவன்கிட்ட தூக்கி இழுத்தானா இல்லையா? ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இடத்துலயும் செல்வம் இருக்கு, மிதமிஞ்சினா இல்ல, ஏதோ சொற்பம் இருக்கு. அது அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுக்க வேணாம், கொஞ்சம் கிள்ளியாச்சும் கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் நம்மில் பல நபர்கள், நான் 200 வருடங்கள் வாழப் போகிறேன், அதனால செல்வத்தை சேமித்து வைத்திருக்கிறேன், நான் 1000 ஆண்டுகள் வாழ இருக்க போகிறேன், அதனால செல்வத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய அறிவாளித்தனமான பேச்சா, முட்டாள்தனமான பேச்சா? ஆனால் மனிதர்கள் சிந்திக்க மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், மிக பெரும் தொழில் அதிபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. உயர் குலத்தை சேர்ந்த, குறைஷி இனத்தை சேர்ந்த, அவங்களுடைய துணைவியராக ஆகுவதற்கு முன்னால அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, வியாபார ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய நாணம், அவங்களுடைய நன்னடத்தை, அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய கண்ணியம் எல்லாவற்றையும் இந்த செல்வ சீமாட்டி பார்க்கிறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க? எனக்கு வரப்போகின்ற கணவன் ஒன்று இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த முகமது தான். இவர்களும் குறைஷி இனத்தை சேர்ந்தவர்கள் தான், அல்லாஹ்வுடைய தூதரும் குறைஷி தான். அப்ப தன்னுடைய சக தோழி இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தோழி இடத்துல முகமது போய் நீங்க கேளுங்க,
ஹதீஜா அவர்களை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. தாயை இழந்து தந்தை இழந்து எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாத்தையும் வந்துட்டு ஆடு மேய்த்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு மிகப்பெரிய ஒரு வளமிக்க ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்த ஒரு நன்னடத்தையான ஒரு ஆண் மகனாக அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்ந்தாங்க. இப்படி திகழக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய செல்வமும் செல்வ சீமாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பெரிய கோடீஸ்வரியாக வாழ்ந்த கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் இரு மனங்களும் இணைந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய பாதைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாங்க. எப்படி? மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் கட்டணும். இன்னைக்கு நம்ம மேலக்காவரி கையினுடைய பள்ளிவாசலை கட்டியிருக்கோம். எத்தனை பேர் எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்போம், ஊர் ஊரா அலைஞ்சிருப்போம், மாநிலத்துல லெட்டர் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு வீடுகளாக சந்திச்சிருப்போம், நிர்வாகிகளை அழைத்து கொண்டு தெரு தெருவாக போயிருப்போம். என்னமோ வசூல் கூட்டமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கிருபையில பள்ளிவாசல் எழும்பிருச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்காக, தன்னை நபியாக அல்லாஹ் ஆக்கி விட்டானே என்பதற்காக தான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைத்த அந்த காசை இப்ப நம்மள்கிட்ட ஒரு சில நபர்கள் எடுக்க நம்ம என்ன செய்வோம்? அச்சப்படுவோம். ஏன்? என்ன நம்பி என் மனைவி இருக்கா, என்ன நம்பி என்னுடைய குழந்தைகள் இருக்கு, என்ன நம்பி என் வருங்காலத்தை நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? என்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவுகளை கண்டு நான் யோசிக்கிறேன். எனது வயோதிகத்தில் நான் யாரிடத்திலும் கையேந்து நிற்க கூடாது என்பதற்காக நான் செல்வத்தை சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டக்கூடிய நேரத்துல இடத்தை தேர்வு செய்யறாங்க. இடத்தை தேர்வு செய்யக்கூடிய நேரத்துல பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கண்ணுக்கு படுது. இங்க கட்டின பள்ளிவாசலை கட்டினா நல்லா இருக்கும், அதனால இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் யார் என்பதை அறிந்து கொண்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா 2 அனாதை சிறுவர்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய இடம்தான், எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய பங்காக இருக்கட்டுமே. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி இறைக்க ரெடியாக இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக 2 அனாதை சிறுவர்கள், அவர்களுக்கு தாயோ தகப்பனோ யாருமே கிடையாது, காப்பாளர்கள் மூலமாக ஒரு செல்வத்தை வைத்துக் கொண்டு பெரிய நபராக ஆனதுக்கு அப்புறம் அதை வைத்து ஏதாவது தோட்டமோ துறவோ ஏதோ ஒண்ணு செய்து ஏதோ ஒரு விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று வைத்திருக்கக்கூடிய இந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைத்தார்களோ அதை போன்றே அவர்களும் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நபி எப்பேற்பட்டவர் தெரியுமா? இப்ப டெஸ்ட் பண்றான் பாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியினிடத்தில் உங்களுக்கு அழகிய படிப்பினை உள்ளது. வ இன்னக லஅலா குலிகின் அஸீம். இந்த நபி யார் தெரியுமா? உங்களை போன்ற சாதாரண மனிதர் கிடையாது. இவர் யார்? அழகிய நற்குணவாதி, சொல்லொன்றுமாக செயலொன்றுமாக இல்லாத ஒரு நபர் என்று உலகமே பாராட்டத்தக்க வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய மனங்களை எப்படி பண்படுத்தினான் பாருங்க. வந்து கேட்ட மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா நிறுத்தப்பா, என்னுடைய ஆசை அல்லாஹ்வுடைய இல்லத்தை எழுப்புவதற்கு என்னுடைய செல்வத்தை நான் முழுவதுமாக இழக்க நான் இருக்கக்கூடிய நேரத்துல நான் கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, இந்தாங்க, எத்தனை லட்சமோ எத்தனை தினாரோ எத்தனை திருகமோ அதை வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள், மறுபேச்சு பேசாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு தன்னுடைய சொந்த செலவை முழுவதுமாக கொட்டி தீக்குறாங்க. அதுதான் இந்த நபியின் இடத்துல உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கு இருக்கு இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. ஏன் இருக்கு? இதுதான் இந்த அழகிய இந்த படிப்பினை ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம்ம இடத்துல இருக்கா? இப்படி கேட்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு சூழல் ஏற்படும். என்ன சூழல் ஏற்படும்? நாங்க தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, நாங்க தான் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஒரு ட்ரிப்பு கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு பொருளாதாரம் வந்திருக்கும்,
மறு ட்ரிப்பு கொடுக்க சிந்தனை வரும். ஏன் கொடுத்துக்கிட்டு அவர் கொடுப்பாரு. பாய் துபாயில இருந்து வந்திருக்காரு, நிர்வாகிகள் சொன்னாங்க 2-3 பேர் இந்த நோம்புக்காக வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம போய் கொடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். அடுத்த வருஷம் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியுமா? அல்லாஹ் இடத்துல அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்குமா? உசுறு எப்ப போகுதுன்னு தெரியாது. உசுறு அல்லாஹ்வுடைய கையில இருக்க. இறந்து போயிட்டோமே. ஒரு வசனத்தை படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் சொன்னானே, ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா சிறிது காலம் எனக்கு உசுரை கொடுத்துருக்க மாட்டியா? நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அடுத்த மாசம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், நாளைக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வர இருந்துச்சு, நான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தேன், அதுக்காட்டி உசுரை வாங்கிட்ட, நீ என்னை விட்டு பார், எப்படி என்னுடைய செல்வத்தை நான் தாராளமாக வழங்குகிறேன் என்று மனிதன் கூப்பாடு போடுவானு, அந்த கூப்பாடு அல்லாஹ் இடத்துல ஏற்படாது. ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா மனித உள்ளமானது இறைவனின் பக்கமே சார்ந்து நிற்கும். எப்படி அல்லாஹ் படைக்கிறான், ஆதமை படைச்சிட்டான், படைச்சிட்டு தன்னுடைய ரூஹை ஊதுறான், ஊதணும்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் மலக்குமார்கள் யார்? அவர்கள் எல்லாம் ரோபோட்டிக், ஏற்கனவே புரோகிராம் செய்யப்பட்ட, என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற எல்லா விதமான விஷயத்தையும் புரோகிராம் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு படைப்பு என்று வல்ல நாயகன் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காட்டுறான். முடிஞ்சில்ல, அல்லாஹ் சொல்றான், ஆர்டர் போடுறான், மாணவர்களே ஒட்டுமொத்தமாக என்னுடைய மனிதன், நான் படைச்சிருக்கக்கூடிய மனிதனுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான்ல. இதற்கு முன்பதாக ஒரு வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான்ல, இறைவா உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு எங்களை படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார சொல்றா? தூய்மையான படைப்பாக இருக்கக்கூடிய ஏற்கனவே புரோகிராம் செய்யப்பட்ட இந்த ரோபோட்டிக்கான அந்த வானவர்கள் அல்லாஹ் இடத்துல பேசுறாங்க, இறைவா உன்னை வணங்குவதற்காக ஒரு கூட்டத்தையே படைச்சு வச்சிருக்கிய, எங்களை விட்டுட்டு ரத்தையும் சதையும் எலும்புகளும் கொண்ட ஒரு இனத்தையா நீ படைச்சிருக்க, இவர்கள் உலகத்தில் ஒழுங்காக வாழ மாட்டார்களே, ஒரு இன்னொரு வெட்டி மாய்த்து கொண்டு ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு மனித படைப்பையா நீ படைக்க இருக்கிறாய்? அல்லாஹ்விடத்துல கேட்டோன்னே, அப்படிதான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், சுஜூது செய்ய. இது அல்லாஹ் சுஜூது செய்யும் சொல்லக்கூடிய நேரத்துல பேசப்பட்ட செய்தி கிடையாது, இது வேறொரு இடத்துல பேசப்பட்ட செய்தி, படைப்பதற்கு முன்பதாக. படைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் ஜீவோவை பிறப்பிக்கிறான், ஆர்டர் போடுறான், அல்லாஹுடைய ஆர்டர், உழுவுங்க சுஜூது செய்யுங்க, செஞ்சுட்டாங்க மாணவர்கள். அடுத்து இப்லீஸை பார்க்கிறான், இப்லீஸே உழு. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அல்லாஹ்விடத்துல வியாக்கியானம் பேசினான். என்ன பேசினான்? ஹலகத்தஹு மின் தீன் வஹலகத்தஹு மின் நார், இறைவா உனக்கு வேண்டா சொல்லு, நான் செய்யறேன். சாதாரண ஒரு மண் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் ஒரு காலம் செஞ்சுதா செய்ய மாட்டேன். என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், நெருப்பு என்னைக்குமே ஒசத்தி, மண்ணு தான் கீழே தான் கிடக்கும், நான் என்னைக்குமே கெத்து அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் என்ன செய்யறான்? டேய், யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு ரப்பின் இடத்துல பேசக்கூடிய பேச்சா நீ பேசுன? இந்நாள் வெறுக்கப்பட்ட இழிவடைந்தவனாக நீ வெளியேறுன்னு சொன்ன மாத்திரத்துல முடிஞ்சிருச்சு இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன செய்யறாங்க? சொர்க்கலோகத்துல வாழ்றாங்க. வாழக்கூடிய நேரத்துல அங்கு நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகம் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல படைத்த ரப்பு இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய நேரத்துல அவன் தான் நமக்கு தந்தான். மறுபடியும் அவன் கேட்கிறான், அவனுக்கு நம்ம ஏன் கொடுக்க தயங்குறோம்? ஒரு காலத்தில் அல்லாஹ் மட்டுமே தனிச்சு இருக்கிறாங்க, யாருமே கிடையாது, மாணவர்கள் கிடையாது,
எந்த ஒரு கோளும், எந்த ஒரு சந்திரனும், எந்த ஒரு சூரியனும், எந்த ஒரு நிலவும், எந்த ஒரு பூமியும், எந்த ஒரு இடம் எதுவுமே கிடையாது. ரப்பு மட்டுமே தனிச்சு இருக்கிறான். அல்லாஹ் படைக்கிறான், வானவர்களை படைக்கிறான், ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களை படைக்கிறான், மனித இனத்தை வெளிக்கொண்டு வரான். சர்வ சாதாரணமா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நினைச்சு பாருங்க. 40 வயசு, 50 வயசு, 20 வயசு, 10 வயசு பிள்ளைங்க இருக்காங்க. 10 வயசுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்த? தாயினுடைய தகப்பனாருடைய முதுகந்தத்துல இருந்தேன், தாயினுடைய கருவறையில இருந்தேன். சரி, அவங்க எங்க போனாங்க? அப்படியே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கப்பா இருந்தாங்க? எதுவுமே இல்லை. அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து பரப்பி விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அள்ளி கொடுக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நாம் அழிவே இல்லாத உலகம் சொர்க்கம் இருக்க, அதற்கு போட்டி போடுறோமே, நியாயம் இருக்க? அள்ளி கொடுத்துட்டுல போட்டி போடணும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பொத்தாம் பொதுவாகலாம் சேர்த்து விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்து நம்ம கவிதை எழுதுறோம். தலைவரே, வருங்காலமே, இமயமலையே, இதய துடிப்பே, அப்படி இப்படின்னு வர்ணனையில போட்டு தீட்டுறோம், பட்டையை தீட்டுறோம், அங்கும் இங்குமாக பேனரை வச்சு கொளுத்துறோம். அதெல்லாம் அவனை கௌரவப்படுத்துறதுக்காகத்தான். ஆனால் படைச்ச ரப்பினுடைய திருப்தி இருக்கா இல்லையா, அதை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்ணுவான். எப்படி டெஸ்ட் பண்ணுவான் தெரியுங்களா? அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன். பொருளாதாரத்தை சேதப்படுத்துவேன். நீங்கள் ஆசையாக கட்டி வைத்து கொண்ட உங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கி விடுவேன். நீங்கள் எதன் மீது அதிக அக்கறை கொண்டு நீங்கள் பாதுகாத்து சேமித்து வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய உயிரை எடுப்பேன், எல்லாத்தையும் அழிப்பேங்க. பஷீரி சாபிரின், நபியை சொல்லுங்க. இப்படி எல்லாத்தையும் எழுதுறல்ல, எடுத்ததற்கு அப்புறம் எவர் பொறுமை இழக்காமல் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக அல்லாஹுவை நோக்கி திரும்பி, இறைவா, இது என்னுடைய விதியின் பிரகாரம் என்னுடைய செல்வத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய், நான் பொறுமையாக இருக்கிறேன், நீ எனக்கு தருவ, நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ மறுபடியும் எனக்கு தருவ அப்படின்னு நீ இருக்கியா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றது தான். ஆனால் சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி டெஸ்ட் பண்ணா? அப்படித்தான் டெஸ்ட் பண்ணான். எப்படி டெஸ்ட் பண்ணா? உசுரை எடுத்தான். உளவியல் பூர்வமான அந்த உணர்வு பூர்வமான வேதனையை செய்யும்படியாக எதிரிகள் மூலமாக தூண்டிவிட்டான். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த செல்வத்தையும் பிடுங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினான். அதுல ஒரு நபித்தோழர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆச்சரியம்? அல்லாஹ் இவரை பற்றி ஒரு வசனத்தையே இறக்கிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹிஜ்ரத் மேற்கொள்ளுதல். ஹிஜ்ரத் மேற்கொள்ளுதல் என்ன? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு எல்லாத்தையும் துறந்து போயிடணும். எப்படி துறக்கணும்? கட்டிய மனைவி, பெத்த பிள்ளை, தான் சம்பாதித்த சொத்து சுகம், தான் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, தன் மீது நேசம் கொண்ட மக்கள், எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். இதுதான் ஹிஜ்ரத். சஹாபாக்கள் அதை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இனி இந்த மக்கமா நகர்ல அல்லாஹ்வை வணங்குவதற்கு உண்டான நேரம் நமக்கு வரல, அதனால நீங்கள் உங்களுடைய உயிர்களை காப்பாற்றணும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, வெளியேறி சென்று விடுங்கள் என்று ஆணையிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் வெளியேறி போறாங்க. அதுல ஒரு செல்வந்தர் யார்? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்க? அங்கும் இங்குமாக மக்காவுல மிகப்பெரிய ஒரு செல்வ சேமிப்பை சேர்த்து வைத்து விட்டு
அப்படியே வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில மேற்கொள்றாங்க. மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல எதிரிகள் என்ன பண்றாங்க, ஒரு சூழ்ச்சியை போடுறாங்க. நீ பாக்குறோமா இல்லையா? பாசிச இந்தியாவுல எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களை கொன்றொழிக்கணும், இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பணும், இஸ்லாமியர்கள் ஒரு சாதாரண ஒரு தீக்குச்சி பத்த வச்சாலும் பாம பத்த வைக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீடியாக்கள் எல்லாம் எங்கேயும் சென்று கொன்றதை பாக்குறோமா இல்லையா? அப்ப அபூஜைகள் எப்படி திட்டம் போட்டிருப்பான், உத்துபா எப்படி திட்டம் போட்டிருப்பான், ஷெய்பா எப்படி திட்டம் போட்டிருப்பான். என்னடா அது, நம்ம பக்கம் கூட்டமே வரமாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் முகமது முகமதுன்னு ஒரு கூட்டம், பிச்சைக்கார கூட்டம், சோத்துக்கு வழி இல்லாதவன், மனைவிக்கு வக்கற்றவன், பிள்ளை பேரற்றவன், செல்வமே இல்லாதவன், பஞ்ச பராரி, நம்மளிடத்துல அண்டி பிழைக்கக்கூடிய பரதேசிகள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் முகம்மது முகம்மது என்று அங்கேயே ஒரு கூட்டம் சேருது. அப்ப இவர்களை விட்டு வைக்க கூடாது. இப்ப அடிக்கிற அடியில இனி ஒரு காலம் எந்திரிக்கவே கூடாது நினைச்சிருப்பானா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச வெறியர்களை காட்டிலும் ஃபிரௌனை எவ்வளவு கொடுங்கோலன், அவனுடைய வாரிசுகள்ல வந்ததுதான் அபூஜைகள், உத்துபா, ஷெய்பா எல்லாமே. அந்த கூட்டம் என்ன செய்யுது, இது நான் வேற பிளானிங் பண்ணுவோம், இவங்க இப்படி விட்டோம்னு சொன்னா ஒரு மாசம் போய் அபிஷேக அப்படி என்ன பண்ணுவாங்க, ஏகத்துவத்தை பரப்புவாங்க. அந்த நாட்டு மன்னர் கிஸ்ரா மன்னர் என்ன செய்வாரு, ஹபஷா அவனுடைய மன்னர் அப்புறம் கொடுக்குறாரு, ஆதரவு கொடுக்குறாரு, இஸ்லாத்தை பரப்பிக்க வந்தா வச்சுக்க, இல்லையாட்டி விட்டுரு, கிறிஸ்தவ நாடு. இன்னைக்கு நாம் வாழக்கூடிய தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடு, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுடைய ஆட்சியின் கீழ் நாம் அமர்ந்திருக்கிறோம். எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எல்லா சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குமா இல்லையா? அப்ப அவங்க ஒரு பிளானிங் பண்றாங்க, இது விடக்கூடாது, இவங்களுடைய கதை இப்ப முடிச்சாதான், பொருளாதாரத்தை கைப்பற்றினால்தான் இவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு என்ன செய்யறாங்க, சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் படைகளும் அந்த பாலைவனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல குறைஷி காஃபிர்கள் பின்தொடர்ந்து போறாங்க. பின்தொடர்ந்து போனா என்ன நடக்குது, அந்த கூட்டம் கவனிக்குது. சஹாபாக்கள் சுஹைப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சுஹைப் அவர்களே, நம்மளை தாக்குவதற்கு பின்னால ஒரு கூட்டம் வர்றதை நான் பாக்குறாங்க, ஒரு மலை கூட்டின் மீது ஏறி நிற்கிறாங்க. நின்றாச்சு. நின்றதுக்கு அப்புறம் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாலை உருவியவர்களாக ரெடியாக போர் செய்வதற்கு நிற்கிறாங்க. அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் நிற்கிறாங்க. நின்ற மாத்திரத்தில் அந்த எதிரி கூட்டம் வருது, வந்து அட்டாக் செய்யாம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. என்ன பேச்சுவார்த்தை, சுஹைபே நீங்க அமைதியாயிரு, உன்கிட்ட சண்டை போட்டுலாம் பிரயோஜனம் இல்லை, நீங்க வீர தீரர் எங்களுக்கு தெரியும், முகமது என்னத்தை கத்து கொடுத்தாருன்னு தெரியல, நீங்க வெற்றி அடையிறீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் உங்களுடைய முகமது உங்களை நாடு துறந்து செல்ல சொல்லிட்டாரு, அதனால நீ போய்க்க, தாராளமா போய்க்க, ஆனால் எங்களுடைய கடவுள்களை ஏசி விட்டு எங்களுடைய நாட்டில் சம்பார்த்தனை செய்துவிட்டு எங்களுடைய நாட்டில் குடி அமர்ந்து கொண்டு எங்களுடைய செல்வ வளங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ பொத்தி வச்சிருக்கிய அந்த பொக்கிஷத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு நடைய கட்டு, இல்லைன்னு சொன்னா என் கொள்கையை ஏத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுஹைப் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருக்கணும், நம்மளா என்ன சொல்லியிருக்கோம், எப்பா ஏன்பா இப்படி பண்ற, நீ நானே யாரு, மாமன் மச்சான், அப்படிதானே இருக்கு ரசூலுல்லாஹ். அதாவது சஹாபாக்கள், அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னு சொன்னா அபூ லஹப் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அல்லாஹ் சபிச்சு ஒரு வசனத்தையே அறக்கணும். அபூஜகளுடைய மகன் யாரு, மிகப்பெரிய அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நபி தோழர். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களை எடுத்தோம்னு சொன்னா அபு சுஃபியான் யாரு, இஸ்லாத்தினுடைய பரம எதிரி அபு சுஃபியான். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவுறாரு, எல்லாமே கொல்லப்பட்டோன சரி நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ்வால் பொருந்து கொள்ளப்பட்ட ஒரு அடியாராக மாறுகிறார். அப்படி இருக்கிற நேரத்துல அந்த செல்வத்தை எல்லாம் அந்த சுஹைப் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருக்கணும், ஏய் மாப்ள யாரு, நான் சும்மா முகமது என்ன பண்றாரு நான் போய் பார்க்க போறேன், வேவு பார்க்க போறேன்,
நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன் ஆளுதான். அப்படி ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லி இருந்தால் அல்லாஹ் உள்ளத்தை அறியக்கூடியவன், தூக்கி விட்டே இருப்பான், கடாசி இருப்பான். ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பதனால அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நிகழ்வு. என்ன தெரியுமா? ஸஹீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அடச்சி இவ்வளவுதானா, என்னுடைய செல்வம் உங்களுக்கு வேணுமா, எடுத்துக்க, இதோ மக்கமா நகர்ல என்னுடைய வீடு இருக்கு, அந்த வீடை எடுத்துக்கொள். இதோ மக்கமா நகர்ல இந்த வீதியில் என்னுடைய பேரிச்சம் தோட்டங்கள் இருக்கு, எடுத்துக்க. இதோ இந்த இடத்தில் என்னுடைய புதியல்களை நான் பொக்கிஷமாக காத்து வச்சிருக்கிறேன், தினார்களும் திருகங்களும் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்துக்க. இதுக்குதான் ஆசைப்பட்டியா? நீ ஏதோ என்ன கொல்ல வர, நான் உன்னை அடிக்க போறேன், நம்ம மோதி பார்த்துக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனால் சொத்து வேணுமோ, என்னுடைய பொருளாதாரம் வேணுமா, தாராளமா எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போனோன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாக ஒரு செய்தியை சொல்றான். ஸஹீப் ரலியல்லாஹு அவர்களுக்காக ஒரு வசனத்தை என்ன சொல்றான்? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் தங்களுடைய உயிரையும் விடுவதற்கு தயாராக நிற்பார்கள். அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக அள்ளி வழங்குவார்கள். அல்லாஹுக்காகவே இன்னுயிரை இருப்பார்கள். இவர்கள் தான் ஜன்னத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், வஹி செய்தி அனுப்புறான். இவர் அசால்ட்டா தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கோடீஸ்வரர் ஒரு செகண்ட்ல பிச்சைக்காரன் ஆயிட்டார். உங்களுடைய பாதையில, நம்மளுடைய பார்வையில மறுபடியும் ஜீரோ. இன்னைக்கு நம்மள 18 வயசுல 20 வயசுல போயிட்டு துபை பஹ்ரைன்லாம் போயிருப்போம், பாய்மார்கள்லாம் போயிருப்போம். போயிட்டு வந்துட்டு பெருசா என்னத்தை கண்டோம்னு பார்த்தா 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்போம். மாங்குன்னு சம்பாதிச்சு வீடு கட்டியிருப்போம், பிள்ளை பெருசா வளர்ந்துருப்பான், பொம்பளை பிள்ளை கிராமி கொடுத்துருப்போம், பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இவருக்கு மறுபடியும் என்ன ஆகும், சுகர் பேஷண்டா இருப்பாரு, ஹார்ட் பேஷண்டா இருப்பாரு, அல்லது ஏதோ ஒரு நோயோட வந்திருப்பாரு. மறுபடியும் என்ன செய்வாரு, இந்த 20 லட்சத்தை வீட்டுல போட்டோமே அதை அப்படியே தூக்கி அடகு வைக்கிறதோ, அல்லது சேல்ஸ் பண்றதோ, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல மறுபடியும் இந்த 20 லட்சத்தை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வீணா போச்சு, கழட்டி தூக்கி போட முடியும், டாக்டர் கிட்ட சர்ஜரி பண்ணுமே, 2 கொடு 5 கொடு 10 கொடுன்னு அசால்ட்டா தூக்கி கேட்கிறாங்க, மறுபடியும் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்திருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் ஏதாவது ஒரு டிக்கு மார்க்கை டிக் பண்ணி விட்டு சொர்க்கத்துக்கு ஜன்னத்துக்கு அனுப்புவான். ஆனா இங்கு ஜன்னத்தோட வாழ்ந்து அந்த ஜன்னத்தை மிஸ் பண்ணக்கூடிய எவ்வளவு பாய்மார்கள் இருக்காங்களா இல்லையா, பாக்குறமா இல்லையா? அந்த வாழ்க்கை தேவையா? அதை அந்த ஸஹீப் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்காமல் அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் அபிசீனியாவை அல்லாஹ்வுடைய தூதரை அடைந்த மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீப் அவர்களை பார்த்து கட்டி அணைத்து சொல்றாங்க, ஸஹீபே உனக்கு ஒரு நற்செய்தி, அல்லாஹ் உங்கள் மூலமாக ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்தி, அருமையான ஒரு வியாபாரம், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தை எல்லாம் நீங்கள் துச்சமாக மதித்து நீங்கள் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்களே, அல்லாஹ் ஆனந்தம் அடைந்தான், சந்தோஷம் அடைந்தான். ஏன், அடுத்து அபிசீனியாவோட 1 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு மறுபடியும் மக்காவுக்கு போனாருன்னு சொன்னா சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும், சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கணும், யார்கிட்ட எப்ப கிடைக்கும் தெரியாது. திண்ணை தோழர்கள், ஹதீசுகளை அதிகமாக ஆண்களில் அதிகமாக அறிவித்த நபித்தோழர் யாருப்பா இது தெரியுமா? பெரிய மொழி தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பெண்கள்ல யாருமா அறிவிச்சா? யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப அபூ ஹுரைரா அவங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய இளமை பருவத்துல உலக சம்பாத்தியத்தின் பக்கம் போயிருக்கலாம். ஆனா அவங்க போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்புதாக இஸ்லாத்தை தழுவுறாரு. 20-25 வயசு வாலிபன் தழுவுறாரு. அருமையான மார்க்கமா இருக்கு. நமக்கு ஒரு தூதர் இருக்காரா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்துல திண்ணை தோழர்,
திண்ணை தோழர்கள்ல அவர்களும் ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. லுகர் தொழுகையில உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு என்ன செய்வாங்க, தொழுகை வரக்கூடிய நபர்களை பார்த்து சலாம் சொல்றதுதான் ஒரு வேலையை. நல்லாங்களா, வீட்டுல பிள்ளைங்களா சும்மா இருக்கீங்களா, எப்படி இருக்காங்க, 2 வார்த்தை பேசணும்டா அடுத்த வாரத்தை நண்பர்களுக்குள்ள என்ன செய்வோம், அப்பா சாப்பிட டைம் ஆச்சு, வா சாப்பிடுமா, ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிடுமா, டீ குடுக்குமா, வாங்க ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம் சொல்லுவோமா இல்லையா? சாப்பாட்டுக்கு ஏங்கியவர், சாப்பாடு இல்லை. இப்ப நம்ம வீடுகள்ல பிள்ளைங்களுக்கு இளமை பருவத்துல உள்ள இளைஞர்களுக்கு திட்டு விடுவோம். என்ன திட்டு விடுவோம், ஒருத்தவன் இன்ஜினியர் படிச்சுட்டு பிடெக் முடிச்சுட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். நானும் தான் பெற்று வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஸ்பீக்கர் தூக்குறதும், எப்ப பார்த்தாலும் வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கறதும், எப்ப பார்த்தாலும் எத்தனை பேர் இருக்கீங்க டோக்கன் கொடுக்க போறோம்னு சொல்றதும், நோட்டீஸ் விட்டுறதும், சேர் தூக்குறதும், ஊருக்கு நேர்ந்து விட்டு பெற்று விட்டாமா நான் இருக்கேன். ஐடி படிச்சான்னு சொன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான். எப்ப பார்த்தாலும் தொகுதி பள்ளியிலேயே படுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க திட்டத்தை பார்க்கிறோம். ஒழுக்கம் கெட்டு போய் தெரியல, பெற்றோர்கள் அதை நினைக்க மறக்கிறாங்க. ஒழுக்கம் கெட்டு போய் தெரிஞ்சவனை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய பாதையில என் பிள்ளை இருக்கிறான, காசு எனக்கு முக்கியம் இல்லடா, நான் சம்பாரிச்சுக்கிறேன், அப்பனாகிய நான் சம்பாதித்துக் கொள்கிறேன். மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னுடைய கணவனுடைய செல்வத்தை நான் சேமித்து என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய வீட்டிற்கு நான் செலவழித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளை வீணான விஷயத்துல ஈடுபடாம அல்லாஹ்வுடைய பணிக்காக போய் சேர்ந்திருக்கேன் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எவ்வளவோ பெற்றோர்கள் எள்ளி நகையாடுறதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அபூ ஹுரைரா 25 வயசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாத்தில் தழுவுறாரு. அதிகமான ஹதீசுகளை இன்னைக்கு நம்மள ஒரு சில நபர்கள் பார்த்தோம்னு சொன்னா 4 பேருக்கான நிற்போம். அது ஆண்களோ பெண்களோ ஹதீஸ் அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, குர்ஆன் வசனங்களே அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, கேட்கிற கொஸ்டின் எல்லாம் பட்டாண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள்ல பேசிக்குவாங்க, சபையில சொன்னா எல்லாமே சந்தோஷப்படுவான்னு சொல்ற பேச்சை பத்தியா நக்கல் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்கள்லயும் சரி, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு குருவான ஹதீஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, இவனுக்கு ஒரு வேலையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறது, நையாண்டு அடிக்கிறது. இதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்துச்சு. எப்ப பார்த்தாலும் மற்ற நபித்தோழர்கள் எல்லாம், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லி எல்லா பட்டாளமும் வேலை வெட்டின்னு உலாத்திக்கிட்டு மார்க்க பண்ணி பார்த்துச்சு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க, எனக்கு செல்வம் தேவையில்லை, அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் தூய்மையான மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து சம்பார்த்தையெல்லாம் விட்டு தூக்கி விட்டு இருந்துட்டு பசி பட்னியோட கிடக்கிறார். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மயக்கத்துல தொழுகையில் நிற்கிறாரு, மயக்கடிச்சு விழுந்துறாரு. விழுந்தோடனே வெளியூர் வாசிகள் என்ன செய்வாங்க, மக்காவில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு தொழுதுட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒட்டகங்களை குச்சியில கட்டிட்டு வந்தோன்னே, யாரும் அது பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. யாருடைய கழுத்துல? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல ஓரமா மயக்கமுற்று கிடப்பார். எந்த பைத்தியக்காரன் தெரியல, பள்ளிவாசல் படுத்துறான், எட்டி உதச்சி காலால மிதிச்சு கழுத்துல மிதிச்சு நடந்துட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்துல பின்னால பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். எப்படிப்பட்ட கோடீஸ்வரர், மிகவும் உயர்தனமாக இருக்கக்கூடிய சிவப்பு சாயம் இடப்பட்ட துண்டு இருக்கா இல்லையா, துண்டு நம்மளா டிஷ்யூ பேப்பர் 25 ரூபாய் பாக்கெட்ல டிஷ்யூ பேப்பர்ல இல்ல கர்ச்சீப்ல மூக்கு சிந்தி தூக்கி விட்டாரியும் மறுபடியும் அலசி வச்சுக்குவோம். இந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, பிச்சைக்காரன் திட்டு வாங்கி எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பார், அதிசயம் சொல்லிட்டே இருப்பாரு, குர்ஆன் வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பாரு, வேலை வெட்டியே போக மாட்டான், எல்லாம் திட்டு வாங்கிட்டு இறைப்பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கடைசியில பாத்தீங்கன்னு சொன்ன மூக்கை சிந்துவதற்கு சிவப்பு நிற சாயமிடப்பட்ட உயர்தரமான ஆடை கொண்டுதான் என்ன செய்வானா அபூ ஹுரைரா
தன்னுடைய சலியை சிந்துவார் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கவும். சிந்தினது மட்டுமா, அல்லாஹுடைய பாதையில தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி இறக்கிறார். இறைச்சது மட்டுமா, அல்லாஹுவை இவ்வளவு ஆண்டு காலம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததற்கு அப்புறம் அல்லாஹனுடைய அற்புறையை சுவைத்துக் கொண்டிருக்கிறோமே, அவனுக்கு நான் என்ன நன்றிகடன் செய்தேன் அப்படிங்கிறதுக்காக தஹஜ்ஜத் தொழுகை இருக்கா இல்லையா, அந்த தொழுகையை பார்த்தோம்னு சொன்னா தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவாங்க, நான் தூங்கி விட்டால் என்னை எழுப்பும், நீ தொழுதுட்டியா என்ன எழுப்பி நீ படு. நான் எந்திரிச்சிட்டேன்னு சொன்னா நான் தொழுதுட்டு என் வீட்டு வேலை காரணம் என்னுடைய வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணியோ அவர்களை நான் எழுப்பி விட்டு என்ன செய்வேன், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அல்லாஹுடைய பாதையில கொடுக்கறது மட்டும் கிடையாது, அல்லாஹுடைய பாதையில் முழுவதுமாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இருந்ததாக செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்பேற்பட்ட செய்திகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்த கணம் நமக்கு மரணம் வந்துருச்சு. அல்லாஹ்விடத்துல என்ன சொல்லுவோம், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், தெய்வா சிறிது காலம் மோகாசம் கூட சொல்ல முடியுமா, பரீட்சையா இங்க எழுத வந்திருக்கோம், அடுத்த எக்ஸாம் அடுத்த மிட்டம் நம்ம பாஸ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு லைஃப் தான். இங்க வந்து சோதனை கூடும், மறுமை நமக்கு நிலையான உலகம். அப்ப அந்த உலகத்தை நோக்கி நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் பேணுதலுடையவர்களாக இருக்கிறத விட்டுவிட்டு அவருக்கு கொடுப்பாரு இவருக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய பாதையில சரபீங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து விட்டது என்று சொன்னால், என்னுடைய ஹக்குல பல பேர் லட்சம் கொடுக்கட்டமே, பல பேர் பல ஆயிரங்கள் கொடுக்கட்டமே, வார வாரம் இந்த கிளையின் மூலமாக சந்தாவே 30,000 40,000 வசூல் ஆயிட்டமே, என்னுடைய பங்கு நான் கொடுப்பேன், வாரத்துக்கு கொடுப்பேன், நாளுக்கு கொடுப்பேன், மாசத்துக்கு கொடுப்பேன், என்னைக்கும் கொடுப்பேன், நான் திரும்ப திரும்ப கொடுப்பேன், நான் கேட்டுக்கொண்டு அல்ல எப்பவெல்லாம் நன்மையான விஷயங்கள் கிடைக்குதோ நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், அல்லாஹ் எனக்கு வழங்குவான் அப்படிங்கிற முழு திருப்தியோடு நாம் இந்த உலகத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் வருவானும் மீனல்லாஹி அக்பர். இங்க நீங்க கொடுக்கறதுனால தலைவர் கிளை தலைவர் பொறுப்புல இருக்கிறவர், ஆஹா இந்த அம்மாவா ஏதாவது ஒரு நோட்டை தூக்கிட்டு போனா ஒரு 5 ரூபாய் கொடுத்துருமே, இந்த பாயா போனோம்னு சொன்னா ஒரு 1000 ரூபாய் என்ன கொடுக்க மாட்டார, இவர்கிட்ட நெற்பயிர் வாங்குறது இங்க வந்திருக்கோம், அல்லாஹிடத்தில் நற்பயன் அடையணும். அல்லாஹ் அதை தான் சொல்றான், வருதுவானும் மினல்லாஹி அக்பர். இந்த உலகத்தில் நீங்கள் யாருடைய திருப்தியை திரும்ப பெற வேண்டும், சக மனிதர்களுடைய புகழ்ச்சிக்காக வீணான விஷயத்திற்காக இந்த உலகத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுடைய மனம் குளிரும்படி உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்தால் நாளை மறுமை நாளில் அவர்களிடத்திலே நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யாருக்காக நீங்கள் செலவழித்தீர்களோ அவர்களின் பக்கமே அல்லாஹ் திருப்புவான். அவன் நரகத்துல போய் கிடப்பான், நம்மளும் நரகத்துல போய் இறங்கி தேடணும், பாய் உனக்கு அண்ணன் நான் கொடுத்தேன், அது தேவையா, அப்படி இருக்கக்கூடாது. வருதுவான மினல்லாஹி அக்பர், இறைவா உன்னுடைய திருப்திக்காக உன்னுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுல நாம் நம்முடைய செல்வத்தை செலவழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் நிச்சயமாக இப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர இருக்கிறான். அப்பேற்பட்ட நல்ல சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியமுடைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.